அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1ஆம் தேதி ஏப்ரல் 2025. இன்னிலிருந்து ஜிஎஸ்டி வரிகள், வங்கி சேவை கட்டணத்தில் மாற்றம் வந்துள்ளது. இந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த கப்பம் கட்டுற வேலையை பழையபடி மோடி அரசாங்கம் ஆரம்பிச்சிருச்சு. வேறு எதுவும் இல்லை, டோல்கேட் தான். மறுபடியும் இன்றைக்கி 5 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 78 சுங்கச்சாவடியில். அது 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு சுங்கச்சாவடி இருக்க மாட்டிருக்கு. 78 சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் போட வேண்டிய காரணக்காரியங்கள், ரீசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் 90 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 35 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்குது. இதை விட மிகப்பெரிய அநியாயம்னு கேட்டால், டோல்கேட்டு ரேட்டு வருஷம் 2 தடவை இப்படி ஏற்றுறதான். நியாயமான காரண காரியங்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே விவசாயிகளிலிருந்து பிடுங்கப்பட்ட நிலம்தான் இந்த டோல்கேட்டு. இப்படி அவங்களுக்கும் எந்த ஒத்துழையும் பிரயோஜனமும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த டோல்கேட் ரேட்டு ஏற்றுறதுனால. ஏன்னா உட்காந்து திங்கிறவங்க எல்லாருமே கார்பரேட். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரைக்கும் தாங்க நேர்மையான தலைவர்கள் இருந்தாங்க. நியாயமான ஆட்சி நடந்தது. விலைவாசி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. மக்கள் எல்லோரும் எளிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை எல்லாமே தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதோடு இல்லை. மக்கள் கிட்ட யார்கிட்டையும் பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் கப்பம் கட்டி ஆகணும். பெட்ரோல்லையும் வரி, சுங்க கட்டணம் வரி, எல்லாத்துக்கும் வரி தான். இப்போ கடைசியில் சுங்கச்சாவடி வரி. சைனாவில் இன்னைக்கு உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கி ரோடு போடுறான். ஆனால் அவன் டோல்கேட்டு அதிகமாக கிடையாது. சுருக்கமாக சொன்னால் அவன் சர்வீஸை ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கான். பீப்புளுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸு அவனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறான். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. மக்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. மக்களை திருடி கார்பரேட் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தியாவில் இந்த கேடுகட்ட சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்குது. இது எல்லா விதமான ஆட்சிகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. சுங்க கட்டணம் உயர்வினால் அன்றாட மக்களுடைய அடிப்படை அத்தியாவசியமான விலைகள் எல்லாமே உயருங்க. மக்களை பற்றி கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்கல. அடிப்படை மக்கள் எப்படி பிழைப்பாங்க சொல்லி அரசாங்கம் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டோல்கேட்டில் 10,000 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது. தமிழ்நாட்டில் 78 டோல்கேட்டுன்னு வச்சுக்கலாம். மாதத்துக்கு 7 லட்சம் கோடி கலெக்ஷன் ஆகுது. பெருத்த கொள்ளை லாபத்தில் இயங்குகிறது. அத்தனையும் டோல்கேட்டுக்கான ரோடு போடுறதுக்கான செலவா அப்படின்னு பார்த்தா இல்லை. எனவே பிஜேபி அரசாங்கம் மக்களை சுரண்டுகின்ற வேலையை நிறுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் நான் வலியுறுத்தல் செய்கிறேன். இந்த விலைவாசி உயர்வுக்கு நான் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன்.